இன்னைக்கு எபிசோட்ல ரொமான்ஸ், காமெடி, சண்டை, ஜெலஸ்ன்னு வேற லெவல்ல இருந்துச்சு. ஒரு பக்கம் நம்ம பீட்டர் மாமா தேஜஸோட புரியாத தமிழ் பெருமை. இன்னொரு பக்கம் அபித் மோனிஷாவோட காமெடி லிப் சிங்க். அது மட்டுமா நம்ம பிரியங்காவோட வயித்தெரிச்சல், கோவம்னு சொல்லிட்டே போலாம். இது எல்லாத்துக்கும் மேல ஸ்பைஸ் ஜார் டாஸ்க்க வச்சு ஒரு பாலிடிக்ஸே கிரியேட் பண்ணிட்டாங்க. இன்னும் என்னலாம் ஆச்சு அப்படின்றத டீட்டெயிலா வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ராஜமாதா உள்ள என்ட்ரி குடுத்ததுமே ஒரு ரிலேஷன்ஷிப்ல உங்க பார்ட்னர் கூட சண்டை வரும்போது அத சீரியஸா ஹேண்டில் பண்ணணுமா? இல்ல ஹியூமரா ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. என்னடா இது! இன்னைக்கு டாஸ்க் இல்லாம இப்படி மொக்கையா கேள்வி கேட்டுட்டு எபிசோட ஓட்டிடுவாங்களோ! அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா இன்னொன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ இருக்கிற பார்ட்னருக்கும், ப்ரீவியஸா இருந்த பார்ட்னருக்கும் என்ன வித்தியாசம்? எப்படி கம்பேர் பண்றீங்க? எப்படி பார்க்குறீங்க? அப்படின்னு மொக்கையா கேட்க, கண்டஸ்டன்ட்டும் அதுக்கு மொக்கையா பதில் சொல்ல அப்படின்னு போயிட்டே இருந்துச்சு. அட போங்கடா! இன்ட்ரஸ்டிங்கே இல்லையே! ஏதாச்சும் காட்டுவீங்களான்னு பார்த்தா, இப்படி பண்றீங்களேடா இன்ட்ரஸ்டிங்கா காட்டாம அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, ராஜமாதாவே ஃபன்னா எதிர்பார்த்துட்டு, இப்படி கேள்வி கேட்டுட்டு போர் அடிக்கிறேனே அப்படின்னு தானே பார்க்குறீங்க அப்படின்னு அவங்களே சொல்ட்டாங்க. அடடா! அப்பதான் என் மனசுக்கே நிறைவா இருந்துச்சு. பரவால்ல. நம்ம நினைக்கிறத அவங்களும் ஃபீல் பண்ணிட்டாங்க. இப்போ டாபிக் சேஞ்ச் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டு இருக்கும்போது, அப்பதான் தினேஷ், தேஜஸ், அபித் எல்லாமே ஜோடியா இருக்கிறத பார்த்துட்டு, விக்கி மட்டும் செந்துரி, பிரியங்காக்கு நடுவுல சோலோவா உட்கார்ந்துகிட்டு இருந்தாரு. இப்போ ராஜமாதா ஒரு டாஸ்க் விளையாடுறதுக்கு கூப்பிட்டாங்க. யாரு கூட ஜோடியா வருவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு விக்கி கிட்ட, செந்தூரே என்னோட ஃப்ரெண்டு. அதனால நான் பிரியங்காவையே சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ட்டாரு. ஆனா பிரியங்கா கமிட்டட்லாம் அப்படிலாம் நான் வரமாட்டேன். ஏன்னா இன்னும் அந்த ஸ்டேஜ்க்கு போல. ஜஸ்ட் இந்த டாஸ்க்குக்காக வேணா நான் ஜோடியா வரேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்ட குடுத்துட்டாங்க. இதனால மோனிஷா மூஞ்ச பார்க்கணுமே ஒரே சந்தோஷம் தான். ரைட். எப்படி விளையாடுறாங்க அப்படின்னு பார்த்தா, டாஸ்க்ல பின்னி பெடல் எடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா, டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் ஹெட்செட் போட்டுக்கணும். ஒருத்தர் சொல்றத வாய் அசைவ வச்சு இன்னொருத்தர் கண்டுபிடிக்கணும். இதுல வெக்கே பிரியங்கா வின் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் அபித் மோனிஷா விளையாட வந்தாங்க. ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்காவும், ஃபன்னாவும் இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா, மோனிஷா பேசுற தமிழ்ல அபித்தால சுத்தமா புரிஞ்சுக்க முடியல. மோனிஷா கண்டுபிடிக்கிறதும் செம்ம காமெடியா இருந்துச்சு. அடுத்த ஒரு செம்ம காமெடி பீஸ நம்ம பீட்டர் மாமா தேஜஸோட தமிழ் தான். அவருக்கு தமிழ் படிக்கவும் தெரியல, பேசவும் தெரியல. சரி, பேசுறதையாவது கண்டுபிடிப்பாரான்னு பார்த்தா, நேஹா சொல்ற எதையுமே அவரால கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் இவங்க எல்லாரும் விளையாடி முடிச்சுட்டாங்க. சோலோவா உட்கார்ந்திருக்கிறது செந்தூரி மட்டும் தான். இப்ப செந்தூரி கிட்டயே நீ யாரையாவது சூஸ் பண்ணி இந்த கேம விளையாடு அப்படின்னு சொன்னதுக்கு, செந்தூரியும் விக்கியவ தான் சூஸ் பண்ணாங்க. அப்ப பிரியங்கா மூஞ்ச பார்க்கணுமே செம்ம வயித்தெரிச்சலோட உர்ருன்னு உட்கார்ந்திருந்தாங்க. அப்புறம் செந்தூரி, விக்கி சும்மா சொல்லக்கூடாது. டாஸ்க் விளையாடினது வேற லெவல்ல இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜ்ல செந்தூரி கண்ண உருட்டி, உருட்டி க்ளூ சொல்லும்போது வெக்கவே பயந்துட்டாருன்னா பார்த்துக்கோங்களேன். ஓவராலா இந்த டாஸ்க் எல்லாம் முடிஞ்சது. அடுத்தது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாஸ்க்க வைப்பாங்கன்னு பார்த்தா, கடைசில இன்னைக்குமே அதே ஸ்பைஸ் ஜார தூக்கிட்டு வந்துட்டாங்க. அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாஸ்க்க காட்டுவாங்கன்னு பார்த்தா, மறுபடியும் அந்த ஸ்பைஸ் ஜார் டாஸ்க்க கொண்டுட்டு வந்துட்டாங்க. இத விடவே மாட்டீங்களாடா! அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு எனக்கு. அப்புறம் அந்த ஸ்பைஸ் டாஸ்க்ல வீணா தேஜஸ்க்கு ஜார் குடுத்தாங்க. அதுவும் அவங்கக்குள்ள ஒரு நாள் சண்டை வந்துச்சுல்ல, அத மனசுல வச்சுட்டு தான் அந்த ரீசன் சொல்லி குடுத்தாங்க. இத உடனே நேஹா செந்தூரி கிட்ட வேணும்னே அட்டென்ஷன் சீக் பண்றதுக்காகவே அவ இப்படிலாம் பண்றாடி அப்படின்னு சொல்ல, அதுக்கு செந்தூரியும் அட விடுடி அவ அதுக்கெல்லாம் வொர்த்தே இல்ல அப்படின்னு இவங்க சொல்ல, இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அங்க என்னடான்னா வீணா சிரிச்சுக்கிட்டே தினேஷ் கிட்ட, "நான் தேஜஸ்க்கு அப்படி சொல்லிக் குடுத்ததுல தப்பே கிடையாது." அப்படின்ற மாதிரி ரொம்பவே கூலா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஒண்ணுங்க, இப்போ தினேஷ் வீணாவ பார்த்து மத்த கண்டஸ்டன்ட்லாம் செம்ம கன்ல இருக்காங்க. அவங்கள பத்தி தான் பேசிக்கிட்டும் இருக்காங்க. இப்போ கண்டஸ்டன்ட் கரெக்ட்டா? இல்ல தினேஷ் வீணா கரெக்ட்டா? அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அட ஒரு விஷயத்த சொல்லவே மறந்துட்டேன் பார்த்தீங்களா? அங்க மோனிஷா எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்திட்டு இருந்த மேட்ர சொல்லாம இருந்தா எப்படி? பிரியங்கா கிட்ட பத்த வச்சுக்கிட்டு இருந்தாங்க. வேற யார பத்தி? வெக்கைய பத்தி தான். என்னதான் இருந்தாலும் அவன் இப்படிலாம் பண்ணியிருக்க கூடாதுடி. லெட்டர் உனக்கு குடுக்காம செந்துருக்கு குடுத்துருக்கான் பாத்தியா? அப்படின்னு நல்லா பதனி வேலைய பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இவங்க ஏங்க இவங்களும் வாழாம மத்தவங்களையும் வாழ விடாம இருக்காங்க. ஆபத்து தான் கிடைச்சிட்டால்ல. ஒழுங்கா இருக்க வேண்டியது தானே. எதுக்கு தான் இந்த மாரி வேல பார்க்குறாங்கன்னு தெரியல. இன்னும் என்னலாம் நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். தெரிஞ்சுக்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.